ஹாய் நான் சாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தான் அந்த எக்ஸ்ட்ராடினரி மிஷின். இவர் ஏன் இப்படி சொல்கிறோன்னா, சிட்டி ரைடுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு வண்டியை பார்க்கணும் அப்படின்னா இவர் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு எந்த வண்டியும் இந்த அளவுக்கு ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். இந்த வண்டியை மாதிரி ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டி ரைடில் கொடுக்குறதுக்கு வேறு வண்டியே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் அடிக்கிற கேப் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி தரமான கேப்பெல்லாம் அடிக்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வண்டி மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்புறம் இந்த வண்டியை லான்ச் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், இந்தியாஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லி. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டிஸ்க் வச்சு இந்தியாவில் லான்ச் பண்ண முதல் ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இதுதான். இந்த வண்டியில் பெரிய மேஜரான ப்ராப்ளமாக நிறைய பேர் சொல்லுது என்னன்னா, ப்ரோ ஃபுல் பாடிக்கிட்டுமே வைப்ரேஷன் ஆகுது ப்ரோ, வைப்ரேஷன் ஆகுதுன்னு. இந்த வைப்ரேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ஸ்பான்ச் வைக்கிறது, இந்த மாதிரி இடத்துல டபுள் சைட் டப் போட்டு ஒட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் விட்டுட்டு வண்டியோட என்ஜினில் இந்த இடத்துல சிசர் கியர்னு ஒரு கியர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி, அதாவது லோட் பண்ணி மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த லோடில் இருக்க டென்ஷன் போச்சு அப்படின்னாலும் என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியுமே வைப்ரேஷன் ஆகும். இப்போலாம் NS, RS, டியூக்கு, R15 சொல்லி நிறைய பைக்குக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் இவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அப்புறம் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் இவனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது, பேட் பாய்னு சொல்லி. காரணம், இவனை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் நிறைய பேர் பூலோகத்துலேருந்து மேலோகத்துக்கு போயிருக்காங்க. அதிகமான ஆக்சிடென்ட் லிஸ்ட்டில் 2007 2013 வரைக்கும் இந்த வண்டி தான் அதிகமான ஆக்சிடென்ட்டை பண்ண வண்டி. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள்.